ஹாய் காய்ஸ். ஓகே, ஆக்சுவலி நான் என் ஃப்ரெண்ட் எல்லாமே சொல்லிட்டு வெளியே போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் எங்கே போகிறதுன்னு சீரியஸ் ஐடியா இல்லை. அப்போ திடீர்னு என்ன யோசிச்சோன்னா, சரி நம்ம இன்னும் சாப்பிடல, மேஜிக் டிஃபன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேஜிக் டிஃபன் செந்தூலுக்கு போயிருந்தோம். அங்கே ஒரு பிரான்ச் தான் காய்ஸ் எங்களுக்கு தெரிஞ்சது. ஓகே காய்ஸ், காய்ஸ் உண்மையானுமே சொல்கிறேன், உள்ள ரெஸ்டாரண்ட் உள்ள போகும்போது ஆம்பியன்ஸ் அவ்வளோ நல்லா இருந்துச்சு காய்ஸ். இதுதான் காய்ஸ் என் ஃப்ரெண்ட் யோகா. அவங்க தான் வந்து எனக்கு வந்து தட்டு இட்லி சாப்பிட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க தான் ரெக்கமெண்டே பண்ணாங்க. சரி தட்டு இட்லி ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி தட்டு இட்லி நாங்கள் ட்ரை பண்ணோம் கைஸ். உண்மையானுமே சொல்கிறேன் கைஸ், ஒரு வாட்டியாவது நீங்கள் வந்து இந்த கடையில் தட்டு இட்லி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கைஸ். அதுக்கு மேலே பொடி, கேரட், அன்னியன், அப்புறம் கீ எல்லாம் ஊற்றி எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எனக்கு சாப்பிட்ட கையோட ஓ மை காட், சீரியஸாக கைஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்ச நாளாகவே பாலப்பம் சாப்பிடணும்னு ரொம்ப கிரேவிங்காக இருந்துச்சு. சரி ஒரு பாலப்பத்தை ஆர்டர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பாலப்பத்தை ஆர்டர் பண்ணோம் கைஸ். இந்த பாலப்பம் அவ்வளோ ஆஹா ஓஹோ அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன், பட் நைஸ், சீரியஸாக நல்லா இருந்துச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டிஷ் பார்ப்போம். நெக்ஸ்ட் டிஷ் இஸ் மட்டன் கறி தோசை. நானே மட்டன் கறி தோசை ஆர்டர் பண்ணியிருந்தோம். மட்டன் கறி தோசையில் என் ஃப்ரெண்ட் ட்ரை பண்ணாங்க, நான் ட்ரை பண்ணுறேன்னு ட்ரை பண்ணாங்க. சாப்பிட்டு சொன்னாங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அப்போ ஆனால் நான் சாப்பிடல கைஸ், நான் வந்து அதுக்கப்புறம் சாப்பிடலாம். ஏன்னா நான் வந்து என்னோட டாட்டருக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தேன், பாலப்போ தான் ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். அவங்க சாப்பிட்டாங்க, ஓகே தான், என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. ஏன்னா பாலப்போ கொஞ்சம் சாஃப்டாக இருக்குல்ல, அதனால அவங்களுக்கு சாப்பிட முடிஞ்சிச்சு. ஸோ அதனால சாப்பிட்டாங்க. இப்போ என்னோட டர்ன், நான் சாப்பிட்டு பார்த்தேன். நான் சாப்பிட்டு பார்த்ததுல ரேட் 8 to 10 கொடுப்பேன் கைஸ். அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சுல்ல, எனக்கு கிரேவிங்காக இருந்துச்சுல, அதனால அது வரைக்கும் ஓகே, ஒர்த் தான். ஆனால் நான் அதை அப்படியே முடிக்கல, ஏன்னா என்னோட டாட்டருக்கு கொஞ்சம் கொடுப்போம்னு சொல்லிட்டு கொஞ்சம் வச்சுருந்தேன். இந்த நான் சாப்பிட்ற கேப்பில் என்னோட ஃப்ரெண்ட் தான் வந்து பேபி சிட்டிங் பண்ணிக்கிட்டாங்க என்னோட டாட்டரை. ஓகே, அதுக்கப்புறம் நான் என் ஃப்ரெண்ட் வந்து டீ ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஐம் நாட் அ டீ பர்சன். ஸோ அவங்க வந்து டீ நல்லா இருக்கு, சுகர் லெஸ்ஸாக இருக்குது, நல்லா இருக்குன்னாங்க. பார்த்தீங்கன்னா மேடமோட ரியாக்ஷனை சாப்பிடும் போது எப்படி இருக்குன்ட்டு இப்படி தான் கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நான் வந்து மட்டன் கறி தோசை ட்ரை பண்ணேன். ஓகே, மட்டன் கறி தோசை ட்ரை பண்ணும்போது எனக்கு பர்சனலி இந்த குட்டி குட்டி போன்ஸ் இருக்கும்ல, அது வந்து எனக்கு கொஞ்சம் அனாயிங்காக இருந்துச்சு. மற்றபடி டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எக் கலக்கி ஆர்டர் பண்ணேன். அதில் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மேகியோட ஃபீல் தான் இருந்துச்சு கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.